எல்லாம் நம்ம கைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. டோன்ட் வரி, இனிமே நான் தான் ராஜா. அதனால என்ன லுக்கு விடுற? என்னமோ பெருசா சவால்லாம் விட்ட, என்னாச்சுன்னு பார்த்தல? அப்படி என்ன ஆயிடுச்சு? அத்தா அவங்க கருத்தை எல்லார் முன்னாடியும் சொன்னாங்க. நீங்க நடிச்சதா அவங்க நம்பிட்டாங்க. பெத்த அம்மா கிட்டயே இப்படி நடிக்கிறதுக்கு நீங்க தான் வருத்தப்படணும். அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தா எனக்கு வேலைக்கு ஆகாது. உன்னால என் வாழ்க்கை குட்டிச்சவரா போச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மான அவமானம்லாம் பார்த்துட்டு இருந்தா அவ்வளவுதான். எப்படி நீங்க இந்த குடும்பத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி சுயநலமா இருக்க முடியுது? அடேங்க அப்பா, என்னமோ இந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த மாதிரில பேசுற. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். போன வருஷம் இதே மாதிரி மொட்டை மாடியில டென்ட் போட்டு தானே உன்னை தங்க வச்சிருந்தாங்க. அதெல்லாம் மறந்து போச்சா? நான் எதையுமே மறக்கல. எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அத்தையோட எனக்கு இருந்த புரிதலே வேற, அதனால அப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, இப்ப நீ கலெக்டர் ஆக போற, அதனால எங்க அம்மா உன் காலை பிடிப்பாங்கன்னு நினைச்சியா? அதெல்லாம் இங்க நடக்காது. காலையில பார்த்தல எப்படி உருகுனாங்கன்னு. அத்தைக்கு ரொம்ப இலகுன மனசு. அதான் நீங்க நடிக்கிறீங்கன்னு கூட புரியாம பரிதாபப்பட்டு இருந்தாங்க. அத வச்சே உங்க அக்காவை பைத்தியம்னு நம்ப வைக்கிறேன். என் அம்மாவுக்கு இப்பவே என் மேல பரிதாபம் வந்துருச்சு. இத பெருசாக்கி உன்னையும் உன் அக்காவையும் வீட்டை விட்டு துரத்துறேன்டி. எங்க இருந்தோ வந்துட்டு எனக்கு பூச்சாண்டி காட்டுறியா? உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் கூட நீங்க திருந்திருவீங்க, நல்லபடியா என் அக்கா கூட வாழ்ந்துருவீங்கன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தேன். ஆனா நீங்க திருந்தவே போறதில்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா திருந்த மாட்டேன். என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலயும் என் அக்காவை உங்க கூட வாழ சொன்னா அது நான் அவளுக்கு பண்ற துரோகம். பாவம் என் அக்கா, அவ மனசுக்கு இதெல்லாம் நடக்கவே கூடாது. ஆனா என் அக்கா மேல நீங்க போட்டிருக்கிற பைத்தியக்காரி பழி இருக்குல்ல, அத முதல்ல நான் உடைக்கிறேன். அத்தை மாமாவுக்கு உங்க சுயரூபம் என்னன்னு நான் தெரிய வைப்பேன். அத்தை கண்டிப்பா அக்காவை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். அடடடடடா, நல்ல பகல் கனவு காண்றேந்திரா. அதெல்லாம் நீ நடத்தி முடிக்கிறதுக்குள்ள நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். உன் அக்காவுக்கு பைத்தியம்னு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டா மட்டும் போதும். எனக்கு ரொம்ப ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிடும். இவ்வளவு ஏன், என் அம்மாவே உன் அக்காவுக்கு பைத்தியம்னு வந்து சாட்சி சொல்லுவாங்க. எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் அக்கா உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணா? அவளை எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏன் நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? நீயும் கௌதம் மட்டும் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்கல, நாளா சந்தோஷமா இருக்க வேணாமா? எனக்கு டைவர்ஸ் வாங்கின உடனே ரோஷிய கல்யாணம் பண்ணி இதே வீட்டுல வச்சு வாழ போறேன். நீ நல்லா பார்த்து இதே மாதிரி வயிறு எரிஞ்சு நில்லு. அதை தவிர உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இங்க பார், நீ ஒரு வேலை செய். நான் சொல்ற மாதிரி பண்ணா எல்லாரும் செட்டில் ஆயிடலாம். முதல்ல சொல்லு, அப்புறம் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இந்த குழந்தை இருக்கிற வீடு அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான். நல்ல பசையுள்ள இடம், கேட்ட பணம் கிடைக்கும். அப்புறம் என்னையா, சட்டு புட்டுன்னு பணத்தை வாங்கிட்டு குழந்தைய கொடுத்துட வேண்டியதானே? அங்கே தாண்டி யோசனையா இருக்கு. பேசாம நீ வேலைக்கு போய் சேர்ற மாதிரி சேர்ந்துரு. போய் 10 பாத்திரம் கழுவு சொல்றியா? இங்க பாரு, இப்போ நீ போனேன்னு வச்சுக்கேன், நாளைக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வந்துடுவ. அப்போதான் நம்ம கோடிக்கு மேலே பணம் கேட்க முடியும். பணம் வந்துச்சுன்னா உனக்கும் நிறைய கொடுக்க போறல. இங்க பாருமா, ரொம்பலாம் யோசிக்காத, சும்மா போயிட்டு வா, ஒரேடியா செட்டில் ஆயிடலாம். என்னென்னமோ சொல்ற,
பணம் மட்டும் கொடுக்காம இரு, அப்புறம் பேசிக்கிறேன். உன்னை ஏமாற்ற முடியுமா? அதெல்லாம் கரெக்டாக பணம் கொடுத்துருவேன். நீ போய் அந்த குழந்தை யாரோடையது, நம்ம யார்கிட்ட கேட்டால் காசு கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு வா, அது போதும். சரியா? அட்ரஸ் கொடு, நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு சரியா ஞாபகம் இல்லையே. சார் என்ன தெரியல உங்களுக்கு? போன வருஷம் ரோட்டரி ஃபங்க்ஷன்ல கூட மீட் பண்ணோமே சார். சார் இவர் முக்கியமான ஆள் சார். அன்னபூர்ணி குரூப்ஸ் ராமச்சந்திரனோட பையன் சார். ஓ, ராமச்சந்திரன் சாரோட பையனா நீங்க? சாரி சார், எனக்கு டக்குன்னு உங்களை அடையாளம் தெரியல. பரவாயில்ல சார், இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? ராமச்சந்திரன் சாரோட பையனா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு கௌதம் தம்பி தான் எல்லா இடத்துக்கும் வருவாரு. இவர் யாருன்னு தெரியலையே. சார் கௌதம் என்னோட தம்பி சார். நான் அவனோட அண்ணன். எனக்கு பிசினஸை பாத்துக்கிறதுக்கே சரியா இருக்கும் டைம். அதனாலதான் இந்த மீட்டிங்ஸ் அதுக்கெல்லாம் அவனை அனுப்புறேன். என்ன சார் நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம எப்படி சார் பிசினஸ் பண்ணுவீங்க? நல்லா தமாஷ் தான் போங்க. சார் கொஞ்சம் இருங்க, அவங்க ஏதோ விஷயமா வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார். ஆமா சார், ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? சரி சரி கொடுங்க. நாமினேஷன் பண்றதுக்கு டெபாசிட் கட்டணும், அதை கேஷாவே தான் கட்டணும். அப்புறம் எலிஜிபிலிட்டிலாம் தெரியல உங்களுக்கு? எல்லாம் தெரியும் சார், எல்லாம் ஃபில் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். சரி கொடுங்க. கொடுங்க. என்னங்க சார்? ஸோ இந்த முறை அன்னபூர்ணி குரூப்ஸ் கம்பெனி சார்பா ஒருத்தர் போட்டியிட போறாரு, அப்படித்தானே? எஸ் சார். ஒருத்தர் இல்ல சார், 2 பேரு. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் பிரகாஷ் வணக்கம் சார். சார். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? என்ன கௌதம் தம்பி, எப்படிப்பா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? போன வாரம் ஒரு மீட்டிங்ல பார்த்தேன், ஆனா நீங்க ஆளையே காணோமே. கௌதம், உன்னை டிவில எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களே, ஆனா சூப்பரா அடிச்சு நொறுக்கிட்டியப்பா. அதெல்லாம் சமாளிச்சு வந்தாச்சு சார். டேய் நீ என்னடா இங்க? என்ன கதிர், ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? சார் அதை கொடுங்களேன். இந்தாங்க சார். சார், இந்த ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நானும் கேண்டிடேட்டா நிக்கலான்னு மனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன் சார். சொல்லுங்க அங்கிள், திடீர்னு பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க சார். ஏதாவது கம்பெனி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா?
எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம கதிர் தான் ஆஃபீஸ் பாத்துக்கிறான். பட் இருந்தாலும் ஏதாவது queries இருந்தா சொல்லுங்க. நான் அப்பா கிட்ட வேணா சொல்லி பேச சொல்றேன். நான் கூட வேணும்னா ட்ரை பண்றேன். ப்ராப்ளமே கதிர் தம்பி தான். ஆமா சார், கதிர் கூட எதுவுமே சரியான டேர்ம்ஸ் இல்லைன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி அன்னபூர்ணி குரூப்ஸ் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுப்பா. நாங்க உங்க அப்பாக்காக பாக்குறோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, அசோசியேஷன்ல தலைவரா இருந்த வரைக்கும் அவர் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப அதையெல்லாம் கதிர் சார் வீணாக்கிட்டு இருக்காரு. ஐம் சாரி அங்கிள், பட் கதிரும் திறமையானவன் தான். வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அதை சரி பண்ணிடுறேன். பட் சரியாயிடும். இல்லப்பா, உங்க ஆபீஸ் பிசினஸோட நின்னுட்டா பரவாயில்ல. இப்போ எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடும்பா. ஏன் இப்போ இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, கதிர்க்கு யார் மேலேயும் மரியாதையே இல்ல. தடாலடியா அவர் பாட்டுக்கு எதையாவது செஞ்சிடறாரு. அவர் மட்டும் தலைவராயிட்டாரு, எதுவுமே செய்ய முடியாது. அப்படிலாம் இல்ல அங்கிள், இது ஒரு எலெக்ஷன் தானே. நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு கதிர் ஜெயிச்சா நானே அவன் கூட இருந்து அவனுக்கு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்றேன். நீங்க எதுக்கும் வரி பண்ண வேண்டாமே. என்னப்பா நீ, உங்க அப்பா பேருக்காகவே எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா இத்தனை நாளா சேர்த்து வச்ச மரியாதைலாம் போயிடுமே. ஆ, அப்போ என்ன பண்றது? நான் சொன்னா கதிர் கேட்க மாட்டான். அது எங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் உங்களை நாங்க எலெக்ஷன்ல நிக்க சொல்றோம். ஆமாங்க கௌதம். என்னங்க இது? சொந்த அண்ணனையே எதிர்த்து கௌதம் எப்படி நிக்க முடியும்? அதெல்லாம் நடக்காது. அப்படிலாம் சொல்லாதம்மா. உங்க மாமனாரோட மரியாதை, உங்க கம்பெனியோட கௌரவம் எல்லாமே காப்பாற்றணும்னா நீங்க இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். கௌதம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீங்க தான் தலைவரா வரணும். இல்ல, இது தப்பா இருக்கும் சார். அதுவும் இல்லாம நீங்க என்ன சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆகிறதா இல்ல. வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, சரி சார். என் அப்பாக்காகவும் கம்பெனிக்காகவும் நான் ஒத்துக்கிறேன். கௌதம், அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்ல? பரவாயில்ல இந்திரா, கம்பெனியோட நல்லதுக்காக என்ன முடிவெடுத்தாலும் அம்மா சந்தோஷப்படுவாங்க. அப்பா, இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. உடனே போய் மனு தாக்கல் பண்ணுவோம். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. வாங்க. என்னடா என்ன மொத்தமா அவமானப்படுத்தணும்னே இதெல்லாம் செய்யறியா? இல்ல கதிர், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. நீ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு, நான் நிக்கவே மாட்டேன். சை, நீ இவ்ளோ பொறாம பிடிச்சவனா இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் யார் சொல்லி செய்யறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வாபஸ் வாங்கணுமா? சான்ஸே இல்ல. இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு உன்னை துரத்தி அடிக்கிறேன் பாரு. இரு, அப்பதான் உனக்கும் உன்னை உசுப்பேத்தி விடுறவளுக்கும் புத்தி வரும். யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்க போறாங்கன்னு ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாமே. இதெல்லாம் ஓன் வேலைதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி அசிங்கப்படுறீங்கன்னு அன்னைக்கு பாக்குறேன். எலெக்ஷன் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. ஒரே குடும்பத்துல இருந்து அண்ணன் தம்பி 2 பேருமே போட்டிடுறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இருக்கு அது. கங்க்ராட்ஸ்.
தி பெஸ்ட் மாமா. கௌதம், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சு நான் சப்மிட் பண்ணிட்டேன். கௌதம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒழுங்கு மரியாதை எலெக்ஷன்ல இருந்து விலகிடு, இல்லனா தம்பியும் கூட பார்க்க மாட்டேன். மாமா, வேணும்னா நீங்க ஒதுங்கி போங்க. நீங்க பண்ற திருட்டுத்தனத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இது ஒன்றும் வீடு இல்ல, அசோசியேஷன். இங்க நிறைய பேரு கௌதம நம்பிக்கையா பாக்குறாங்க. உங்களுக்கு பயந்துட்டு விலகி போக நாங்க ஒன்னும் கோழைங்க இல்ல. ஏண்டா இத கூட நீ வாயை திறந்து சொல்ல மாட்டல? இங்க பாரு, நீயா வாபஸ் வாங்கிட்டா உங்க 2 பேருக்கும் நல்லது. இல்லனா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. இங்க பாரு கதிர், நான் இந்த எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து தோக்கடிக்கணும்லாம் நினைக்கல. தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்லை. நம்ம கம்பெனி மரியாதை, அப்பாவோட மானம், இதெல்லாம் காப்பாத்த தான் நான் நிக்கிறேன். டேய், இந்திரா சொல்லி கொடுத்துதான் நீ எனக்கு எதிரா நிக்கிற. அத நேரடியா சொல்லாம எதுக்கு கம்பெனிக்காக நிக்கிறேன், அப்பா மானத்தை காப்பாத்த நிக்கிறேன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன் என்கிட்ட. உன் கதைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, நான் சொல்றத நம்புனாலும் நம்பலனாலும் அதான் உண்மை. உன்னை தோக்கடிக்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அது எனக்கு அவசியமும் கிடையாது. இங்க பார், நான் ஃபைனலா சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? மாமா, அதான் கௌதமே முடியாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அவர்கிட்ட அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், ஏன் தோத்துருவோமோன்னு பயமா இருக்கா? யாரு உன்னை பார்த்து நான் பயப்படுறேனா? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. டேய் கௌதம், தம்பி அச்சன் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருந்தா எனக்கு மரியாதை கிடையாது இந்த இடத்துல. இங்க பார், இந்த பென்டிரைவ்க்குள்ள உன்னை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல பிரஸ், மீடியான்னு எல்லாத்துலயும் வரும். நீ கலெக்டர் ஆகவும் முடியாது. டேய், நீயும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிச்சை தான் எடுக்கணும். மாமா, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன அந்த போட்டோ மாதிரி ஏதாவது கேவலமா சீப்பா பண்ணுவீங்க? ஐயோ, ரொம்ப பயந்துட்டோம் இல்ல கௌதம்? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மீடியால இருக்கிறவங்க என்ன ரோஷினியா இல்ல ராகினி அத்தையா? உண்மை இல்லாத உங்களை எல்லாம் மீடியா ஆபீஸ்ல காரி துப்பி வெளியே துரத்திடுவாங்க மாமா. உங்களை பார்த்து பயப்படுற ஆளுங்கெல்லாம் நாங்க இல்ல. இங்க பாரு கதிர், நம்ம அப்பா அம்மா ரொம்ப மரியாதையானவங்க. வெளியே ராமச்சந்திரன் ஜெயாவோட பிள்ளைங்கன்னு சொன்னா எவ்வளவு கௌரவம் தெரியுமா? அவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்படிடா உன்னால இப்படி சீப்பா நடந்துக்க முடியுது? இங்க பாரு, யார் என்ன பண்றான்னு தெரியாதப்ப கூட எல்லாமே சமாளிச்சவங்க நாங்க. நீ என்ன பண்ணாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. வா இந்திரா, போலாம். தம்பி ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணா கேட்கல. இனிமே தாண்டா என் புத்திய பார்க்க போற. உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டே இரு.
உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா திடீர்னு வந்து வேலை வேணும்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன வேலை தருவேன்? எனக்கு இந்த ஊர்ல முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் புருஷனும் சரியில்லை, என் அனாதைய விட்டுட்டு போயிட்டாம்மா. குழந்தைக்கு பால் வாங்க கூட தினம் தினம் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. எனக்கு இவங்கள பார்த்தா பாவமா இருக்கு அத்தை. போனா போட்டும், வேலைக்கு வச்சுக்கலாம் அத்தை. கை குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேலை செய்வாங்க? நான் நல்லா சமைப்பேம்மா. வேலை கொடுங்கம்மா, நான் எந்த வேலைனாலும் செய்யறேம்மா. சம்பந்தியம்மா, பாவமா இருக்கு. போனா போட்டும், இருந்துட்டு போட்டுமே.